Hi dears, welcome to Maithili Raj Health and Beauty channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பணி என்ன, இதோட கலர் என்ன அப்படின்ற முதல்ல நம்ம பார்க்கலாம். மணிப்பூரக சக்கரத்தோட கலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். ஸோ இது வந்து தங்கம் கூட சொல்லுவாங்க, ஒரு பொலிவான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோலார் ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து சோலார் ஃப்ளெக்ஸ் சக்கரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சக்கரோட பணி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா தொப்புள் கொடிக்கும் பின்பகுதியில் அமைந்துள்ளது இந்த மணிப்பூரக சக்கரம். ஸோ இந்த சக்கரம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு மனுஷனோட முடிவெடுக்கும் தன்மை, அதாவது படைப்பாற்றல் திறன், தன்னம்பிக்கை, கற்றல், படித்தல், ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து சரியாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மணிப்பூரக சக்கரம் சரியாக அலைன்மெண்ட் ஆகிருந்து தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். இந்த மணிப்பூரக சக்கரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் வீரனை போல் வந்து செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கூர்மையாக அலசி ஆராய்ஞ்சு கரெக்டாக அந்த விஷயத்த செல்வாங்க. அவங்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளேயே கரெக்டாக நடந்துப்பாங்க. தன்னை எந்த அளவுக்கு வந்து அன்பு செய்கிறாங்களோ அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டையும் அதே அளவுக்கு அன்பை வந்து கொடுப்பாங்க, நேர்மறையாக நடந்துப்பாங்க. மெயினாக அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து எப்படி சொல்கிறது, படைப்பாற்றல் திறன் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசித்து கரெக்டாக அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மணிப்பூரக சக்கரம். நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதோட பணி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹீட் தன்மை இருக்கக்கூடியது. அண்ட் கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறது இந்த மணிப்பூரக சக்கரம் தான். இந்த சக்கரம் வந்து சரியாக இல்லை, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இது இருந்ததுன்னா என்ன மாதிரியான உபாதைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக வந்து சாப்பாடு வந்து டைஜஷன் ஆகாது, ஜீரணத்தன்மை இருக்காது, அல்சர், ஸோ இந்த மாதிரி நீரிழிவு நோய், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இந்த மணிப்பூரக சக்கரம் தான் செயல்படுது. ஸோ ஒரு மனுஷனோட மன அழுத்தம் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்மளை கரெக்டாக நாம் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மள இருக்கக்கூடிய உடலில் இருக்க உபாதைகளை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழலாம். இதற்காக தான் இந்த சக்கரங்கள் நம்மளோட பாடியில் இருக்குது. 7 சக்கரங்கள் நம்ம பாடியில் இருக்குது. இந்த 7 சக்கரங்களும் நம்ம கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணோம்னாலே நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்மளோட உடம்பை நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியும். மனசு சரியாக இருந்தால் தான் உடம்பும் சரியாக வேலை செய்யும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மனசை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. முடிஞ்ச அளவுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போது நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் அதை பற்றின அவேர்னஸ் நிறையவே போட்டிருக்காங்க. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எப்படி நம்ம மெடிடேஷன்ஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நான் நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் நான் இந்த பதிவுகளை போடுறேன். தேவையில்லாத நிறைய நண்பர்கள் நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நல்ல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்த எந்த ஒரு மனுஷனும் அடுத்தவர்களை பற்றி தப்பாக பேசுகிறதோ தவறான ஒரு கருத்தை பதிவிடுறதோ இந்த மாதிரியான செயலை செய்ய மாட்டாங்கன்றது தான் என்னோட எண்ணம். ஸோ அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவங்க, மெசேஜ் நல்ல விதமான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.